ஆயுதமும் ஆயுதமும் மோதினால் யாரிடம் அதிக ஆயுதம் பலம் இருக்குதோ அவங்க தான் வெல்லுவாங்க. ஆனா ஈமானும் பணமும் மோதினால் ஈமான் தான் வெல்லும். இந்த பத்ர் எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஆகப்பெரிய பாடம் அதுதான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் பத்ரிலே, நீங்கள் மிக குறைந்தவர்களாக இருந்தீர்கள். ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, நன்றி செலுத்துறதுக்கு. நீங்க இத்தகூலு லில் முஃமினீன அலை யக்ஃபியகும் அய்யுமித்தகும் ரப்புகும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகதி முன்ஸலீன். ஆரம்பமா 1000 மலக்குகள் இறங்குறாங்க. ஆரம்பமா எத்தனை மலக்குகள்? 1000 மலக்குகள். முதல் இறங்கினது 1000 மலக்குகள் தான். 1000 மலக்குகள் இறங்கினதோட இப்ப கொஞ்ச நேரம் போகுது. அல்லாஹ் அலை யக்ஃபியகும் அய்யுமித்தகும் ரப்புகும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகதி முர்திஃபீன் அலம் யக்ஃபியகும் ரப்புகும் பிஸலாஸதி ஆலாஃபின் மினல் மலாயிகதி முன்ஸலீன். சூரத்துல் அன்ஃபால்ல சொல்றான் அல்லாஹ் 1000 மலக்குகள் இறங்கினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. இப்ப ஆயத்து மாறிட்டு முதலாவது 1000 மலக்குகள். இது சூரா அன்ஃபால் அல்லாஹ் சொன்னது. திரும்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? 1000 போதாது என்று 3000 மலக்குகள், ஸலாஸத்து ஆலாஃப். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் போதாது என்று 5000 மலக்குகள். 5000 மலக்குகள் பத்ர் யுத்த களத்தில் இருக்கிறாங்க. இந்த 313 பேருக்கு உதவியாக. அதனால்தான் சகோதரர்களே, பணமும் மோதினால் யாரிடம் அதிக பணம் இருக்கிறதோ பணம் வெற்றி அடை. ஆயுதமும் ஆயுதமும் மோதினால் யாரிடம் அதிக ஆயுதம் பலம் இருக்குதோ அவங்க தான் வெல்லுவாங்க. பேச்சாற்றலும் மோதினால் யாரிடத்துல நல்ல பேச்சாற்றல் இருக்குதோ அவங்க தான் வெல்லுவாங்க. ஆனா ஈமானும் பணமும் மோதினால் ஈமான் தான் வெல்லும். இந்த பத்ர் எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஆகப்பெரிய பாடம் அதுதான். என்னுடைய வீட்டுக்குள் அல்லாஹுடைய உதவி இறக்கணுமா? என்னுடைய சமூகம் அல்லாஹுடைய உதவியை பார்க்கணுமா? எங்கள்கிட்ட வர வேண்டிய முதல் அம்சம் ஈமான். ஈமான் நோம்பால வரும், இபாதத்தால வரும் சகோதரர்களே. இரண்டாவது அல்லாஹ் என்ன செய்தான்? இந்த பத்ரிலே அல்லாஹ் சொல்கிறான், இவ்வாறு மலக்குகளை உங்களுக்கு இறக்கினேன். இத்தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். 313 பேரும் துஆல. அதுல தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல. இஸ்திகாஸாண்டா உதவி தேர் அல்லாஹ் இடத்துல. அல்லாஹ்ட உதவி இல்லாம, துஆ இல்லாம இந்த சமூகம் ஒரு நாள் முன்னுக்கு போகாது. நீங்க உங்களோட வீட்டை சமூகத்தை நீங்க முன்னுக்கு போக்கணும்டா, எடுத்துட்டு போகணும்டா துஆ உள்ள கொஞ்சம் பேர் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க ரப்ப அழைத்தீங்க, ஃபஸ்தஜாப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பதில் தந்தான். நீங்க கேட்டா, நாங்க கேட்டா அல்லாஹ் என்ன செய்வான்? கட்டாயம் எங்களுக்கு பதில் தருவான். அல்லாஹ் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகதி முர்திஃபீன் وما جعله الله إلا بشرى ولتطمئن به قلوبكم وما النصر إلا من عند الله إن الله عزيز حكيم. அல்லாஹ் சொல்றார், நான் உங்களுக்கு உதவி இறக்கினதுன்னா எப்படியும் கடைசி 10ல லைலத்துல் கத்ர் வரப்போதா இல்லையா? லைலத்துல் கத்ர் என்றா என்ன விசேடம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்க போறார். அதுதான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதான் சந்தோஷம் எங்க எல்லாருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருடத்தில் எப்பயும் இறங்குறது இல்லையே, லைலத்துல் கத்ருக்கு மட்டும் தான் இறங்குவார். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். அதனால தான் நாங்க 10 நாள் பள்ளியில் இருக்க போறோம், இஅ்திகாஃப். 10 இரவுல ஹயாத்தாக்க போறோம். எப்ப வாரார்? ஒரு காலம் இருந்துச்சு 1924க்கு முன்னால. 1924 போறோம் நடக்கல. அதெல்லாம் முஸ்லீம்கள், முழு உலக முஸ்லீம்களுக்கு ஒரு தலைவர் தான். முழு உலக முஸ்லீம்களுக்கு எத்தனை தலைவர்? ஒரு தலைவர். அந்த தலைவர் கடைசியாக இருந்தது துருக்கியில. அவர் வாரதாக இருந்த அந்த நாட்டு முஸ்லீம்கள் எல்லாம் போவாங்க அவரை வரவேற்க போவாங்க. 1924 ஒரு முனாஃபிக் வந்தார்.
அவன்தான் முஸ்தபா கமால் அதாதுர்க். இவனை வச்சுதான் அந்த இஸ்லாமிய ஆட்சியை விழுத்தாட்ட. அன்றையோட தான் இன்று வரைக்கும் 102 ஆண்டுகளாக முஸ்லீம்கள் அனாத. எங்களுக்கு தலைவர் இல்லையே, இப்ப எங்களுக்கு தலைவர் இல்லை. எப்ப இவன் உளுத்தாட்டி என்ன செய்தான்? இஸ்லாத்துடைய வேற அறுத்துட்டான் அண்டையோட. அதுக்கு முன்னால முஸ்லீம்கள் ஒன்றுதான் உலகத்தில். அப்பொழுது என்ன செஞ்சாங்க? முஸ்லீம்கள் ரெண்டா பிரிச்சாங்க. என்ன முஸ்லீம்? சுன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீம். ஷியா முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க? தங்களை வளர்த்துக் கொண்டாங்க. இது எங்களுக்குள்ள வந்த பிரிவினை அல்ல, எங்களை பிரித்தது. எங்களை யகூதிகள் பிரிச்சது. நாங்கள்லாம் ஒன்றுதான், ஒரு முஸ்லீம் தான். எங்களை ரெண்டா பிரிச்சு என்ன செஞ்சாங்க? அவங்க வளர்த்துக் கொண்டாங்க. ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே அவங்க போனாங்க. எங்களுக்கு இல்ல தலைவர். ஒவ்வொரு நாடும் துண்டு துண்டாக்கப்பட்டது. கடைசியாக மதீனாவில் இருந்த பாஷா ஏலாம என்ன செஞ்சார்? மதீனாவில் இருந்த அவ்வளோ சொத்துக்களையும் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா சொத்தையும் ட்ரெயின்ல ஏத்திட்டு துருக்கி கொண்டு போயிட்டார். கடைசியாக இருந்த ஹலீஃபாட குடும்பம் எல்லாம் பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட்டார். அப்துல் ஹமீத் திமிஷ்குக்கு நாடு கடத்தப்பட்டார். கடைசி நிலைமை என்ன தெரியுமா? உலகத்தை ஆண்ட முஸ்லீம்களுடைய ஹலீஃபாவுடைய மனைவி ஹோட்டல்ல பிங்கான் கழுவ ஆரம்பித்தார். அப்படியே ஆக்கினாங்க கீழே. கண்ணியமிக்க சகோதரர்களே, 102 மார்ச் 1924 மார்ச் மாதம் 3ஆம் தேதி தான் இது விழுத்தாட்டப்பட்டது. அதற்கு பிறகு இன்னும் எங்களுக்கு தலைவர் இல்லை. அதனாலதான் உலகத்துள்ள முஸ்லீம்கள் தத்தளிக்கிறாங்க. எங்க போறது, என்ன செய்யறது ஒன்றும் தெரியாது முஸ்லீம்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்த தலைமத்துவம் அது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு ஒரு தலைவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறதுக்கு முன்னால தலைவர் நியமித்தாங்களா இல்ல? யாரு? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இவங்க எல்லாம்? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் பொழுது நியமித்தாங்க ஷூரா 6 பேர். அதிலிருந்து ஒரு தலைவர் எடுத்தாங்க. யாரு? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டதோடு தலைவர் எடுக்கப்பட்டாங்க. யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. பேர்களை மட்டும் பாருங்க. சாதாரணமானவங்க அல்ல இவங்க எல்லாம். ஆலிம்கள், இமாம்கள். அவங்க தான் குத்பா ஓதுறது, அவங்க தான் தலைவர்கள். ஆரம்ப காலத்தில் யார் தலைவரோ அவர்தான் இமாமத் செய்யும். யார் தலைவரோ அவர்தான் குத்பா ஓதும். இது மாற்றப்பட்டது. எப்படி மாற்றப்பட்டது? தலைவர் வேற, இமாம் வேற. பள்ளி தலைவர் வேற, இமாம் வேற. இது என்ன ஆச்சரியம்? இது அவ்வாறு நடக்க முடியாத ஒரு நாளும். யார் இமாமோ அவர்தான் தலைவர். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு தலைவராக வந்தவர் யாரு? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 6 மாதம் தலைவராக இருந்துட்டு விட்டு கொடுத்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுத்தாங்க, நீங்க தலைவராரி. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தாங்க? தன் மகனுக்கு கொடுத்துட்டாங்க, யஸீதுக்கு. அநியாயக்காரன் அவன். ஒரு அநியாயக்காரன் வருவான் இடையில யஸீத். யஸீதுக்கு பிறகு தலைவராக வந்தவன் மர்வான், அவனும் அநியாயக்காரன். மர்வானுக்கு பிறகு வந்த தலைவன் அப்துல் மலிக், மர்வானுடைய மகன். அப்துல் மலிக்கு பிறகு வந்த தலைவன் தான் வலீத், உமையாக்களுடைய ஆட்சி காலம். ஆனால் அல்லாஹ் உதவி இறக்கிட்டே இருந்தான். இதுக்கிடையில் வந்த ஒரு தலைவர் தான் உமர் பின் அப்துல் அசீஸ், 5வது ஹலீஃபா என்று வர்ணிக்கப்படக்கூடியவர். முழு உலக முஸ்லிம்களுக்கு அவர்தான் தலைவர். எங்களுடைய தலைமத்துவம் இருந்தது மதீனாவுல. எங்களுடைய தலைமத்துவம் இருந்த இடம் மதீனாவுல. இந்த மதீனா பல ரத்தங்கள் சிந்தப்பட்டு உருவாக்கப்பட்ட தலைநகரம் மதீனா. அலி ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சாங்க, இஸ்லாம் வளர்ந்துட்டு இப்ப பாப்போம், மதீனாவை விட்டுட்டு கூஃபா ஈராக்குக்கு வருவோம், ஈராக்கில் இருந்து இஸ்லாத்தை கொண்டு போவோம். சகோதரர்களே, உமர் பின் அப்துல் அசீஸ் கலீஃபாவாக இருக்கும் பொழுது பக்தாத் தலைநகரம் முஸ்லிம்களுடைய. அந்த ஆச்சரியம் நடந்தது என்னண்டா, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய காலத்தில் ஜகாத் எடுக்க யாரும் இல்லை. எல்லாம் ஜகாத் கொடுக்கிறவங்க. எப்படி அல்லாஹ் கொடுத்தா வசதியை முஸ்லிம்களுக்கு. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, நாங்க வரலாற்றில் மிக நுணுக்கமானவர்கள் முஸ்லிம்கள்.
உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா மௌத்தானதுக்கு பிறகு அடுத்த கலீஃபா ஹிஷாம். இப்படியே உமையாக்களுடைய ஆட்சி முடிந்து அப்பாசி ஆட்சி வருகிறது. அப்பாசிய குடும்பத்தில் முதலாவது சஃபா. சஃபாஹுக்கு பிறகு வந்தவர் தான் அபு ஜாஃபர் மன்சூர். அபு ஜாஃபர் மன்சூர் பக்தாதில் ஆண்டவர், முழு உலகம். இந்த காலத்தில் ஸ்பெயின் முஸ்லீம்கள் இடத்துல ஐரோப்பாவுக்குள்ள இஸ்லாம் போயிட்டு. அபு ஜாஃபர் மன்சூருக்கு பிறகு அவருடைய மகன் ஹாதி, அதற்கு பிறகு மஹ்தி, அதற்கு பிறகு வந்தார் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத். ஹலீஃபா ஹாரூன் ரஷீத். ஹாரூன் ரஷீதுக்கு பிறகு அவருடைய மகன் அமீன், அதற்கு பிறகு மஅமூன். அப்பாசிய கிலாஃபத். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதற்கு பிறகு சுல்ஜூகி கிலாஃபத், ஒரு தலைவர் தான். ஃபாத்திமிய கிலாஃபத், ஒரு தலைவர் தான். அதற்கு பிறகு வந்தவர்கள் அய்யூபிகள். உடனே ஆட்சி மாறுது மிஸ்ர நோக்கி. மிஸ்ர் உலகத்தை ஆளுது. இதுல வந்தவங்க தான் நூருத்தீன் ஜங்கி, அலப் அர்சலான், யூசுப் பின் தாஷ்பீன். யூசுப் பின் தாஷ்பீனுடைய வரலாறுகள் எல்லாம் நாங்க பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுப்போம். அலப் அர்சலான் என்பவர் லேசான ஒருத்தர் அல்ல. நூருத்தீன் ஜங்கி என்பவர். இதில் மிக முக்கியமாக வரலாற்றிலே பேசப்பட வேண்டிய தலைவர் தான் சலாஹுத்தீன் அய்யூபி. சலாஹுத்தீன் அய்யூபி இப்படியே வந்து உஸ்மானிய கிலாஃபத்துக்கு மாறுது. உஸ்மான் அத்தகரல். இதில் வந்த 32 தலைவர்கள். இதில் மிக முக்கியமானவர் தான் முஹம்மது அல் ஃபாத்திஹ், குஸ்தந்தீனியாவை வெற்றி கொண்டவர். இதனுடைய கடைசி கலீஃபா தான் அப்துல் ஹமீத். இதுவரைக்கும் எதுவும் செய்ய முடியாமல் போனது சகோதரர்களே. எப்பொழுதோ அப்துல் ஹமீதிடம் வந்து அவர்கள் யூதர்கள் பலஸ்தீன்ல இடம் கேட்டார்கள். எங்களுக்கு பலஸ்தீன்ல இடம் தேவை. அப்ப பலஸ்தீன்ல எந்த யஹூதியும் இல்லை. அப்துல் ஹமீத் சொன்னார், அது எந்த சொத்து அல்ல பலஸ்தீன், உலகத்தில் இருக்கக்கூடிய முழு முஸ்லிம்களுடைய சொத்து, நான் தனியே தர முடியாது. அதுக்கு செய்த திட்டம் தான் இதெல்லாம். இதை விழுத்தாட்டணும் என்கிறதுக்கு போடப்பட்ட திட்டம். ஒரு முனாஃபிக்கை உருவாக்கினாங்க. அந்த முனாஃபிக் தான் முஸ்தபா கமால் அத்தாதுர்க். அவன் லேசா மரணிக்கவும் இல்லை. அவன் இவ்வளோ 102 ஆண்டுகளாக முஸ்லீம்கள் கண்ணீர் வடிப்பதற்கு ஒரு முனாஃபிக் காரணமான. அப்படித்தான் நடக்கிறது உலகத்தில், அப்படித்தான் நடக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஏன் பதிரிலே இதை நான் சொன்னேன் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி தந்த இந்த தலைமத்துவம், இந்த 313 பேர் ஈமானுடையவர்கள். எதிர்காலத்தில் சகோதரர்களே, இந்த முஸ்லிம் சமூகம் ஒரு அமீருக்கு கீழே தான் போகும். அந்த அமீர் யார்? மஹ்தி. மஹ்தி வெளிவரல் என்னும் மஹ்தியிடம் என்ன இருக்கும்? ஈமான். அவரைத்தான் அமீராக எடுப்பாங்க எல்லாரும். அவரோட யாரும் மோத முடியாது. அவரோட யாரும் மோத முடியாது. ஏன் மோத முடியாது? படை பலமா, பண பலமா, காசு பலமா, டொலர் பலமா? இல்லை, அவருடைய ஈமான். அநியமிக்க சகோதரர்களே, முஸ்லிம் சமூகம் விளங்கி வைத்துக் கொள்ளணும். இது ஈமான் எங்களை ஒரு நாளும் யாரும் இந்த சமூகத்தை விழுத்தாட்ட முடியாது. அல்லாஹ் இந்த சூரா அன்ஃபால்லே சொன்ன விடயம் இதுதான். உங்களுக்கு நான் உதவி இறக்குவேன். ஒமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இறங்கும் எப்ப தெரியுமா? ஈமான் இருந்தா. அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனதம் மின். பத்ர் யுத்த களம் நடக்குது. 313 சஹாபாக்கள் தூங்குறாங்க. எல்லாரும் யுத்த களம் தூங்குற இடமா, கண் விழிச்சிட்டு இருக்கிற இடமா? சஹாபாக்களுக்கு அமனதன் நுஆஸ், தூக்கம் வந்துட்டு. அல்லாஹ் சொல்ற, நான் தான் தூக்க தந்து. ஏன்? அவ்வளோ கல்புல அமைதி. எங்களுக்கு பஞ்சன மெத்தையில தூக்கம் போகுது இல்லை. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான். மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், وَيُنَزِّلُ عَلَيْكُم مِّنَ السَّمَاءِ مَاءً. அல்லாஹ் மழையை பொழிய வச்சிட்டான். அல்லாஹ் பத்ர்ல மழை பெய்யும். மழை பெஞ்சதோட உச்சாவ வரும். لِيُطَهِّرَكُم بِهِ وَيُذْهِبَ عَنكُم رِجْزَ الشَّيْطَانِ. நான்காவது அல்லாஹ் சொல்றான், وَلِيَرْبِطَ عَلَى قُلُوبِكُم. உங்களோட உள்ளத்துல தைரியம் வந்து, ரிபாத்ங்கற தைரியம். தைரியம் வராம ஜும்மா ஓதேலாது. தைரியம் இல்லாம எங்களுக்கு உள்ளத்துல ஒரு நல்ல உற்சாகம் வந்தா தானே தராவி தொழுகிறோம். உற்சாகம் வந்தா சுபஹுக்கு பள்ளி போறோம்.
ஷைத்தான் எங்களை ஆட்கொண்டாண்டா பள்ளி போக மாட்டோம். சரி இன்றைக்கு விடுவோம், தராவி தேவையில்லை, இன்றைக்கு இரவு ஆனா நோன்பு கூட பிடிக்க மாட்டேன். அல்லாஹ் சொல்ற நான் தான் உங்களோட உள்ளத்தை ரிபாத் பண்ணினேன். வலியர்பித அலா குலூபிக்கும். ஐந்தாவது அல்லாஹ் சொல்றான் வயுஸப்பித பிஹில் அக்தாம். பாதங்கள் அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். பத்ர்ல பாதங்களை உறுதிப்படுத்தினான். 313 பேரும் என்ன செய்யறது? அதுல முக்கியமான 2 பேர் இருக்கிறார். ஒன்று மிக்தாத், ரெண்டாவது சஅத் பின் முஆத். நபி அவங்களுக்கு இப்ப என்ன போமா 1000 பேர் வந்துட்டாங்க, சாராயத்தோட, பெண்களோட, மியூசிக்கோட. அபு சுஃபியான் இங்கால, அபு ஜெயில் அங்கால, பெரும் பெரும் ஆயுதங்களோட. என்ன செய்யறது? நபி அவங்க கேட்டா என்ன செய்வோம் மஷூரா? மிக்தாத் ரலியல்லாஹு யா ரசூலல்லாஹ் நீங்க சொல்லுங்க, நாங்க செய்யறோம், அதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். 60 பேர் தான் முஹாஜிரீன்கள். நபி அவங்களுக்கு சந்தோஷம் வந்துரு. மிக்தாத் அல்ஹம்துலில்லாஹ். அன்சாரி என்ன சொல்ல போறாங்க? சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு யா ரசூலல்லாஹ் சொல்லுங்க, நாங்க செய்யறோம். சரி இப்ப ரெடி ஆகும். கையில ஒன்றும் இல்லை. அதுல ஒருத்தர் தான் ஹுபாப் பின் முந்திர் ரலியல்லாஹு. ஹுபாப் பத்ர் இடத்தை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் இவிடத்தை நிக்க கூடாது, நாங்க இடத்தை மாத்துவோம். நபி அவர்கள் சரி. எல்லாருமே ஒத்துழைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு உதவி கிடைக்கும் சஹாபாக்கள். நபி அவங்க கொடி யார கையில கொடுத்தாங்க? முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு கையிலான் கொடி. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு கையில ஒரு கொடி. மத்த கொடி யாரு? அலி ரலியல்லாஹு. யாரெல்லாம் விசுவாசிகள் இவங்க எல்லாம்? இவங்க எல்லாம் ஈமான் உயர்ந்தவர்கள் சகோதரர்கள். கொஞ்சம் பத்ர போய் பாருங்க. 313 பேர் பேரையும் நான் அனுப்புறேன் குரூப்ல பாருங்க. கொஞ்சம் எடுத்து பாருங்க பேரை மட்டும். யாரப்பா இவ்வளவு பெரிய ஆக்கள் இவங்க எல்லாம்? அல்லாஹ் அவங்களை வச்சுதான் அந்த சமூகத்துடைய முகவரியை அல்லாஹ் ஆக்கினான். அவங்க லேசானவர்கள் அல்ல. இந்த 313 பேர் சொர்க்கவாதிகள் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட தனது வாழ்க்கையில் 2000 பேருக்கு சொர்க்க நன்மாராயம் கொடுத்தாங்க, சர்டிபிகேட். அதுல முதல் சர்டிபிகேட் 313 பேர் சொர்க்கவாதி தான். இரண்டாவது ஹுதைபியால கலந்து கொண்டாங்களே பைஅத் ரித்வான்ல 1400 பேர். அந்த 1400 பேர்ல 1399 பேர் சொர்க்கவாதி. ஒரே ஒரு முனாஃபிக் இருந்தா, ஒருவன் தான் இருப்பான் எவிடத்தை, நரி ஒருவன் தான், ஜத் இப்னு கைஸ் அவன் பேர். இவன் என்ன செஞ்சான்? பையத் செய்யாம மெதுவா ஒரு ஒட்டகத்துக்கு கீழே மறைஞ்சுக்கிட்டான். அல்லாஹ் அப்படித்தானே. 1399 331 எத்தனை பேர்? அந்த இடத்துல 1700 ஆயிற்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது இல்லாம மதீனாவில் இருந்தவங்களுக்கு சொன்னாங்க நீங்க சொர்க்கவாதி, நீங்க சொர்க்கவாதி. இந்த 313 பேரும் சகோதரர்களை சொர்க்கவாதி. அல்லாஹ் அவர்களை சொர்க்கவாதியாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் கடைசியா சொல்றான், இத் யூஹி ரப்புக இலல் மலாயிகதி அன்னி மஅகும் ஃபதப்பித்துல் லதீன ஆமனூ. அல்லாஹ் வஹி அறிவித்தான், உறுதியா அறிங்க பத்ர்ல. சஉல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு ருஅப். காஃபிர்களுடைய உள்ளத்தெல்லாம் திடுக்கத்தை போட்டான், பயம். முஸ்லிம்களை பத்தி உள்ள பயம். இது எங்கட உதவி அல்லாஹ் எங்களுக்கு இறக்குற. இது காலா காலம் அல்லாஹ் செஞ்ச ருஅப். நபி அவங்க சொன்னாங்க, நுஸிர்து பிர்-ருஅப், திடுக்கத்தை கொண்டு உதவி செய்யப்பட்டேன். சகோதரர்கள் என்ன நடக்குது? கடைசியா 70 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. காஃபிர்கள்ல பெரிய பெரிய தலையெல்லாம் சரி. இந்த 70 பேர்ல முக்கியமாக யாருண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை காபத்துல்லாஹ்ல சுஜூத்ல இருக்கிறார். தவாஃப் செய்யற இடம் இருக்குது, சுஜூத்ல இருக்கிறார். அபூ ஜஹல் கேட்டான், சுஜூத்ல இருக்கிறார், நல்ல சந்தர்ப்பம், இவர கழுத்துல யார் ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து போடுறது? உக்பத் இப்னு அபி முஈத் சொன்னா, நான் போடுறேன். கொண்டு வந்து போட்டாச்சு. நபி அவங்க சுஜூத்ல இருந்த தலையை தூக்க மாட்டாங்கன்னு தெரியும், குடலை போட்டாச்சு. அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றான், நான் சின்ன பிள்ளை, நான் உடனே ஓடி போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை கூட்டிட்டு வந்தேன். மகள் தானே, கடைசி மகள். ஒரு வாப்பாக்கு இப்படி குடலை போட்டாங்க, வாங்க. ஏன்னா குடல் நாத்தம் வேற. எல்லாரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. தூக்கையில சுஜூதுல இப்ப தலையை தூக்கையில. இப்ப சுஜூதுல இருந்து மாட்டு குடல்ற சைஸ் தெரியும் எங்களுக்கு. ஆட்டு குடல், ஒட்டத்துல குடல் பெரிய அவமானம். இதெல்லாம் மகள் வந்து மகளுக்கு முன்னால அவமானப்படுத்துறது, ஒரு மனிதனை சும்மா அவமானப்படுத்துறது வேற, பிள்ளைகளுக்கு முன்னால் அவமானப்படுத்துறது லேசி இல்லை, அது ஆகப்பெரிய அவமானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்ததோட நபியோங்க தலையை தூக்கி பார்த்தா எல்லாம் சிரிக்கிறாங்க. நபி கேளாம போயிட்டு உடனே கையை தூக்கிட்டாங்க, யா அல்லாஹ்
எல்லாரையும் பிடிச்சிரு, ஒத்தனை வச்சிராதே அல்லாஹ். யா அல்லாஹ், அபு ஹிஷாம், அபு ஜஹல், ஒவ்வொருத்தர பேரா சொன்னாங்க நபியோ. சொல்றாங்க அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, யார் யார பேர் சொன்னாங்களோ அவ்வளோ பேரும் பத்ர்ல கொல்லப்பட்டார். செஞ்ச துவா மக்காவுல நடக்குதுங்க, பத்ர்ல நடக்குது. அபூஜைலுடைய கழுத்து போயிட்டு, உத்துபாட, ஷைபாட, வலீதுட 70 பேர் கொல்லப்பட்டார், 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டார். சகோதரர்களே, அது ஒரு விசேடம் என்னன்னா, முஸ்லீம்கள்ல 14 பேர் ஷஹீதாக்கப்பட்டார். நாங்க ஒரு கேள்வி கேட்கலாம், முஸ்லீம்களுக்கு உதவி வாரண்டா ஏன் ஷஹீதாகணும்? சகோதரர்களே, எங்க கொள்கையை மாத்தணும். என்ன தெரியுமா? முஸ்லீம்களுக்கு ஷஹாதத்தும் வெற்றி தான். முஸ்லீம்கள் மௌத்தாகிறது நீங்க கேவலமா நினைக்க கூடாது. ஒரு நாள் 1000 பேர் மௌத்தாயிட்டாங்களே, ஷஹீதாயிட்டாங்களே, இல்ல, அது ஒரு அல்லாஹ் கொடுக்க கிஃப்ட். அது ஷஹாதத் என்கிறது இருக்குதே, அதில் நாங்க நினைச்சு கிடைக்காது. உமர் ரலியல்லாஹு துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத் தான். அல்லாஹ் அதுக்கு துஆக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான், சும்மா கொடுக்கிறது இல்ல அல்லாஹ் ஷஹாதத். இந்த பத்ர்ல 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார். சகோதரர்களே, நீங்க பத்ருக்கு போனீங்கன்னா 14 பேர் பேரும் இருக்குது. இதுல உபைதா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஹாஜிர். இரண்டாவது உமைர் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் பேரை சொல்றேன் தெரியுமா? இந்த 14 பேரும் இப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறாங்க. அல்லாஹ் எவ்வளவு பாக்கியத்தை கொடுத்துட்டான் அவங்களுக்கு. இதுல மூணாவது பேர் ஹஜ்ரத் சஃபான் பின் வஹப் ரலியல்லாஹு அன்ஹு. நான்காவது ஆகில் பின் புகைர். ஐந்தாவது ஸுஷ்ஷிமாலைன். ஆறாவது மஹ்ஜா ரலியல்லாஹு. இந்த 6 பேரும் முஹாஜிர் அன்சாரிகள். மற்ற 8 பேரும் அன்சாரிகள். இதுல சாத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு ஒன்று. இரண்டாவது முபஷிர் பின் அப்துல் முன்திர். மூன்றாவது யஸீத் இப்னு ஹாரிஸ். நான்காவது உமைர் பின் ஹுமாம். ஐந்தாவது ராஃபி பின் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு. ஆறாவது ஹாரிஸ் பின் சுராக்கா. இந்த ஹாரிஸ் பின் சுராக்காட உம்மா வாரார், யா ரசூலல்லாஹ், என் மகன், நான் மகனோட எவ்வளவு இரக்கம்னு உங்களுக்கு தெரியும். என் மகன் இப்ப எங்கன்னு நீங்க சொல்லணும், இல்லைன்னா நான் இந்த உயிரை மாய்க்க போறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட மகன் இப்ப சொர்க்கத்தில் இருக்கிறார். எந்த சொர்க்கத்தில் தெரியுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல. அதோட அந்த பெண் சிரிச்சிட்டு போயிட்டார். உலகத்துல வாழ்றதை விட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மேல் தானே சகோதரர்களே. நபியோங்க இந்த ஹதீஸ்ல தான் சொன்னாங்க. அடுத்த சஹாபி ஹஸரத் முஅவ்வித் பின் ஹாரிஸ். அடுத்த கடைசி அவுஃப் பின் ஹாரிஸ். இந்த 14 பேரும் பத்ர்ல ஷஹீதாக்கப்பட்டாங்க. பத்ர்ல தான் உங்களோட உடம்பு இருக்குது சகோதரர்களே. அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு இந்த முதல் வெற்றியை கொண்டு இந்த ரமதான்ல சிறப்பாக்கினான். தொடர் வெற்றியாக அல்லாஹ் இதைத்தான் அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டி குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்து ஆல இம்ரான்ல, சூரா அன்ஃபால்ல, சூரா ஹஜ்ஜில அல்லாஹ் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறான். இன்று வரை வரலாற்றில் பெயர்களையும் பாதுகாத்து எங்களுக்கு வைத்திருக்கிறான். நாங்களும் பாடம் படித்து சகோதரர்களே, இந்த பத்ர்ல கலந்து கொண்டவங்களை போல ஈமானுடையவர்களாக எங்களோட ஈமான ஆக்கிக் கொள்வோமாக இருந்தால் விரோதிகளால் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. உலக முஸ்லீம்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய நசியத் இதுதான், நீங்க ஈமானுடையவர்களாக மாறுங்க. அல்லாஹ் உங்களுக்கு உதவி இறக்குவான். 1000 மலக்கா, 3000 மலக்கா, 5000 மலக்குகளா, மலக்குடைய உதவி இறங்கும். ஒமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ். உதவி என்பது அல்லாஹ் தான் எங்களுக்கு செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய நடுப்பகுதியை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். கடந்த ஒவ்வொரு நோன்பையும் ஒவ்வொரு இரவையும் பிரயோஜனப்படுத்தியவர்கள் மிக சீதேவிகள். எஞ்சியிருக்கக்கூடிய காலம் கடந்ததை விட மிக பெருமதியானது. எஞ்சியிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோம்பும் பெருமதியானது. அந்த நோம்புடைய ஒவ்வொரு இரவும் பெருமதியானது. புத்திசாலிகள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்கள். இது மிக வேகமாக ஒரு முஃமின் ஓட வேண்டிய காலம். அதனால்தான் ரமலான் 15க்கு பிறகு குனூத்தும் கூட நாங்கள் வித்திரிலே ஓதிக்கொண்டிருப்போம். ஏனென்றால் அமல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி நோன்பு 20 நோன்பு 30 வரைக்கும் 10 நாட்கள் உலகமே எனக்கு தேவையில்லை என்று இஅ்திகாஃபுடைய நியத்தோடு
பள்ளியில் இருப்பவர்கள் தான் மிக அதிக புத்திசாலிகள். ஆகவே சகோதரர்களே, இன்னும் 15 நாட்கள் 14 நாட்கள் ஒரு நாளும் நாங்கள் வீணடித்து விடக் கூடாது. இரவோ பகலோ எந்த அளவு பிரயோஜனம் அடைய முடியுமோ அவைகளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாற்றை பாதுகாத்து வைத்திருக்கிறார். வரலாற்றிலே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு 5000 வழக்குகளை இறக்கி உதவி செய்த தினம்தான் நோன்பு 17. வரக்கூடிய நோன்பு 17 இரவு இருக்குது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் 5000 வழக்குகளை ஒரேடியாக இறக்கி அல்லாஹ் உதவி செய்த ஒரு நாள். அந்த நாட்களிலே தான் நாங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். 1400 ஆண்டுகள் கடந்தும் ஏன் குர்ஆன் இந்த வரலாறை எங்களுக்கு சொல்லித் தருகிறது? ஒரு முஸ்லிம் உண்மையான முஸ்லிமாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் நடிகனாக இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் கிடைத்தால் இஸ்லாத்தை பின்பற்றுதல் என்ற முஸ்லிமுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்காது. அல்லாஹ்வுடைய உதவி இறங்க வேண்டுமாக இருந்தால் சகோதரர்களே, உறுதியான முஸ்லிம்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த பத்ருடைய சம்பவத்தை குர்ஆனில் 3 சூறாக்களில் அல்லாஹ் சொல்லித் தந்திருக்கின்றார். இதை ஒரு சரித்திரமாக படிப்பதை விட அல்லாஹ் ஏன் இந்த உதவியை செய்தான் முஸ்லிம்களுக்கு? காலாகாலம் முஸ்லிம்கள் போர் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் 3 சமூகத்தோடு போர் செய்தார்கள். எங்களுடைய இந்த காலம் வரைக்கும் போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுதெல்லாம் இறங்கியதோ முஸ்லிம்கள் வெற்றி அடைகிறார்கள். முஸ்லிம்கள் விளங்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், பணமும் மோதினால் யாரிடம் அதிக பணம் இருக்கிறதோ அந்த பணம் தான் வெல்லும். பணமும் மோதினால் யாரிடம் அதிக பணம் இருக்கிறதோ அந்த பணம் தான் வெல்லும். ஆயுதமும் மோதினால் யாரிடம் அதிக ஆயுதம் இருக்கிறதோ அவர்கள் தான் வெல்வார்கள். ஆனால் ஈமானும் பணமும் மோதினால் ஈமான் தான் வெல்லும். ஈமானும் ஆயுதமும் மோதினால் ஈமான் தான் வெல்லும். இது முஸ்லிம்களுடைய கொள்கை. இதனுடைய நாங்கள் ஒரு நாள் முஸ்லிம்கள் பணத்தை வைத்தோ ஆயுதங்களை வைத்தோ அல்லது வேறு விடயங்களை வைத்தோ பெருமைப்படக்கூடியவர்கள் அல்ல. படைபலம் பணபலம் முஸ்லிம்களுக்கு முக்கியமான ஒன்று அல்ல. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பதிலை சொல்லித் தருகிறார்? 313 பேரால் சகோதரர்களே என்ன செய்யலாம்? 300 என்பது அது நாங்கள் கணக்கெடுக்காத விளக்கம். 313 பேர் அல்லாஹ் இவர்களை வைத்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நான் உதவி செய்தேன். وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பத்ர், மக்கா மதீனாவுக்கு இடையில பத்ர் இருக்கு. பத்ர் இடத்தை பார்க்க போறாங்க. பார்க்கிறது பரவாயில்லை. ஆனா படிக்க வேண்டிய பாடம் என்ன? அல்லாஹ் சொல்றான், நீங்க மிக குறைந்தவர்களாக இருந்தீர்கள். 313 பேருடைய பேரையும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல வரலாறு. 313 பேருடைய பேரையும் அல்லாஹ் என்ன செய்து வைத்திருக்கிறார்? பாதுகாத்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கு 313 பேர பேர் தேவைன்னா என்கிட்ட இருக்கு. அதில் முதலாவது தலைவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கடைசி சஹாபியார் சின்ன பிள்ளை ஹாரிதா. இந்த 313 பேரும் சகோதரர்களே, இவர்கள் சாதனை செய்த சாதனையாளர்கள். 313 பேர்த்தை எங்க இருக்கு சாதிக்கிறது? இப்ப நாங்க பார்க்கிறது என்ன? ஒரு கமிட்டி அமைக்கணுமா இருந்தா, ஒரு பொடியை அமைக்கணுமாக இருந்தா, நாங்க பல விடயங்கள் இன்றைக்கு எங்கட குறைந்த கண்ணால பார்ப்போம்.
குறைந்த கண் குறைந்த பார்வைங்கிற என்ன பாப்போம் நாங்க என்ன குறைந்த கண்ணால எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ருடைய இந்த தினத்தை வைத்து நாங்கள் ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. அந்த சஹாபாக்களுடைய ஈமானை போன்று எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவாயாக. ரமலானுடைய மீதமாக இருக்கும் ஒவ்வொரு நோன்பையும் ஒவ்வொரு இரவையும் ஹயாத்தாக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இஅ்திகாஃப் இருக்கும் பாக்கியத்தை தருவாயாக. உயர்ந்த லைலத்துல் கத்ரை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. விரோதிகளை விட்டும் பொறாமைக்காரர்களை விட்டும் இந்த உம்மத்தை பாதுகாப்பாயாக. இந்த சமூகத்தை பாதுகாப்பாயாக. இந்த சமூகத்தின் தலைவர்களாக மூமின்களாக ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد